சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு வந்துட்டீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? உங்களை விட்டுட்டாங்களா? நான் ஸ்டேஷன்ல தப்பிச்சா வந்திருக்கேன். நான் ரொம்ப பயந்துட்டேங்க. தபார், இதுக்கெல்லாம் நீ எதுக்கு பயப்படுற? என்ன பிடிச்சி உள்ள போடுற அளவுக்கு அவ ஒன்றும் பெரிய மனுஷி கிடையாது. அது வேற ஒன்றும் இல்லை, நண்டு கொளுத்தா வலையில தங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ் ஆயிட்டங்கிற திமிர்ல இங்க வந்து காமெடி பண்ணிட்டு போயிருக்கா. பதிலுக்கு தமாஸ் பண்றதுக்கு நான் ஒன்னும் காமெடியும் கிடையாது. ஏற்கனவே அவ குடும்பத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுல இதுவும் சேர்ந்துருச்சு. நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் வக்கீல் வச்சு பேசி ரைட் ராயில கூட்டு வந்திருக்கமா. இனிமே யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிலாம் அவசரப்படாத முரளி. நான் தான் பண்ணேங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்குன்னு கேட்டுட்டு தானே வெளியே வந்தோம். ஒருவேளை அந்த சாட்சி நேர்ல வந்துட்டா? வெட்டினவங்களை நேர்ல பார்த்த சாட்சி நர்மதா இருக்கா? அவ மட்டும் வந்து சாட்சி சொல்லிடக்கூடாது. அப்படி நடந்துட்டா ஏங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நர்மதா நமக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நானும் முரளியும் பொறுப்பு. நீங்க முதல்ல உள்ள வாங்க. நர்மதா, நீ போன் பண்ணும் போது எனக்கு மயக்கமா வந்துருச்சுமா. கதிர் தம்பி எப்படிமா இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்காங்க அங்கிள். கதிர் விட்டு ஆளுங்களா எங்க? இங்கதான் பக்கத்துல போயிருக்காங்க. என்னம்மா இது? நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிறிய. நீ நினைக்கிறதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா நடக்காதம்மா. பேசாம ஊருக்கு போன்னு சொன்னேன், நீ கேட்கல. பெங்களூர்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்த பொண்ணு நீ இங்க வந்து நீ இப்படி கஷ்டப்படலாமா? இந்த குடும்பத்து ஆளுகளை உன்னால சரி பண்ணவே முடியாதுமா. இப்ப கூட இதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு சொல்லி சொல்லி உன்னை திட்டுவாங்க. பரவாயில்ல அங்கிள், எங்க அத்தை மாமா குடும்பம் தானே. அவங்க திட்டுறதுல நான் என்ன குறைஞ்சா போயிடுவேன்? அவங்க திட்டுறத விடுமா. இப்ப நானே உன் மேல கோபமா இருக்கேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? என்ன தேவையில்லாம கதிர சிலம்பு சண்டைக்கு எடுத்து விட்ட. இப்ப அது எங்க போய் நிக்குது பாரு. இப்படி எல்லாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அங்கிள். ஏதோ காயத்தோட போயிருச்சு, பரவாயில்ல. உசுறு போயிருந்தா என்ன பண்றது? அங்கிள், எல்லாரும் ஏன் திரும்ப திரும்ப அதே வார்த்தையவே சொல்றீங்க? கதிர் என்ன யாரோன்னு நினைக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் அவர் என்னோட அத்தை பையன் இல்லையா? அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அது என்னையும் தானே பாதிக்கும். இந்த குடும்பத்துல இருக்கிற யாரையுமே என்னால விட்டு கொடுக்க முடியாது அங்கிள். கதிருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறதா, இல்ல அந்த இடத்துல என்ன 4 பேர்கிட்ட இருந்து ஓடி வந்து என்ன காப்பாத்தினதை நினைச்சு அதுக்காக சந்தோஷப்படுறதான்னு தெரியல. எப்படியோ அவருக்குள்ளேயும் என் மேல ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் இருக்குல்ல. இப்ப சொல்றேன் அங்கிள், சத்தியமா அந்த இடத்துல ஏன் உசுர கொடுத்தாவது அவரை நான் காப்பாத்தணும் தான் நினைச்சேன். ஆனா கடைசியில அவரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. கோதண்டானே, இவ எதுக்கு இன்னும் இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்கா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காளா? எதுக்காக இவ இப்போ கண்ணை கசக்கிட்டு இருக்கா? இவ என்ன என் தம்பிக்கு பொண்டாட்டியா? இல்ல இவளுக்கு என் தம்பி அத்தை பையனா மாமா பையனா? எல்லாத்துக்கும் காரணம் இவதான். மரியாதையா இவள மூட்டை முடிச்சு கட்டி ஊருக்கு அனுப்பிருங்க. என் அம்மா கொலை வெறியில இருக்காங்க. இவளை ஏதாவது பண்ணி போட்டு அவங்க ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவாங்க. என்ன இன்னும் ஏன் மூஞ்சியை பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல இவளை கூட்டிட்டு போங்க. இல்லம்மா. கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன்.